கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சாநிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதே டுக்ரம் கரணே. ஆதிசங்கரர் பகவத் பாதாளருடைய பஜகோவிந்தத்துக்கும் பகவான் அருடைய பகவத்கீதைக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்கலாம். பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி துக்கின் கரணே. முதல் 4 வரிகள் பஜகோவிந்தத்தில். கோவிந்தனை பஜனம் பண்ணு, உபாசனம் பண்ணு, மதிமயங்காதே, உன்னுடைய வித்தைகள்லாம் உன்னுடைய மரண காலத்தில் உனக்கு உதவாது, பகவன் நாமாதான் உன்னை காப்பாற்றும் அப்படின்றார் ஆதிசங்கர பகவத் பாதாள். பகவானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இந்த கோவிந்த நாமத்துக்கு ஒரு தனி சிறப்பு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு பாகவத சொன்ன உடனே அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தானுவோம். கோவிந்தம் போடுதல் திருப்பதியிலையும் அத்தனை ஜனங்களும் கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு போறா. சில விஷயங்கள் இந்த கோவிந்த நாமத்தை எப்படி திருத்தி நமக்கு மனசுல புகுத்திருக்கா அப்படின்னாக்கா, யாரானா ஏமாத்திட்டா கோவிந்தான்னு சொல்றது, நாமம் போட்டிருக்கான்னு. இந்த விஷயங்கள் செய்ததை நம்ம அறியாமலே இந்துக்களும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப அபசாரம், தவிர்க்க வேண்டியது. அந்த காலத்தில் பெரியவாள்லாம் கூட சாப்பிடும்போது கூட கோவிந்தா 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 அப்படின்வா. என்னன்னா அந்த மனோபாவத்தோட நம்ம சாப்பிட்டோம்னாக்கா பரமாத்ம தியானம் உண்டாகும், அனுகூலம் உண்டாகும். கோவிந்த சப்தத்தோடு கூடிய அன்னரசம் உடம்புல சேர சேர பகவானுடைய ஞாபகம் வரும். தினந்தோறும் போஜனம் பண்ணும்போது கோவிந்தா அப்படின்னு நாமாவை சொல்லணும், பரிசேஷனை பண்ணணும். என்னைக்கு நம்ம சாப்பிட்றதை நிறுத்த போறதில்லை. இந்த அபியாசமும் நிற்காது, அப்போ கூட புண்ணியமும் சேரும். ஆதிசங்கர பகவத் பாதாள் பெரிய மகான். அப்படி மகான்கள் ஒரு வார்த்தை சொன்னா அது கல்பகோடி காலங்களானாலும் அழியாமல் விளங்கி நிற்கும் நிதர்சனமான உண்மை. இப்போ என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி, பகவானுடைய நாமத்துல முக்கியமா திருஷ்டி இருக்கணும். எப்போதும் சொல்லணும், தியானம் பண்ணணும். தியானம் முதல்ல கஷ்டமா இருக்கும். முதல் படி என்ன பண்ணுவோம்? தியானம் பண்ண முடியாது. நாக்கு கொடுத்துருக்கான் பகவான், அந்த நாக்கால பகவானுடைய நாமத்தை சொல்லுவோம், சுலபமா இருக்கும். கடைசி காலம் வரும்போது பிரயாண காலத்துல பகவான் நாமாவை ஒரு தடவை நினைச்சிட்டாக்கா அதுவே நமக்கு எல்லா பலனையும் கொடுக்கும். பகவத்கீதைக்கு வருவோம். ஒற்றுமை சொன்னேன் இல்லையா? பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ பிருவோர் மத்தியே பிராணம் மவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். பகவான் சொல்றார், சஞ்சலமில்லாத மனத்தோட பக்தியோட யோகத்தோட சாகர காலத்துல ஒருத்தன் பிராணனை 2 புருவங்களுக்கு இடையே செவ்வையாக நிறுத்தி அந்த தீபமான பரமபுருஷனை அடைகிறான், என்னை அடைகிறாய் அப்படிங்கிறார். அவருக்கு சரிசமமான ஒரு ஒரு குணம் நமக்கு கிடைக்கும். சாகர சமயத்தில் தானே பகவான் நாம அப்போ ஒன்னா போகிறோம், இப்போ என்ன கவலை அப்படின்னு நினச்சா ஏமாந்து போவோம். நாக்கு பழக்கணும். அந்த சமயத்தில் நாக்கில் பகவான் நாம வரணும்னா சொல்லி சொல்லி முதல்ல அப்பதான் ஸ்மரிக்க முடியும். பகவானே பகவத்கீதையில் சொல்றார், அந்த காலேச்சம் மாவேவ ஸ்வரன் முக்தா கலேபரம் ய பிரயாதி மத்பாவம் யாதி நாஸ்திரய சம்சய. எவன் ஒருத்தன் சாகர காலத்துல என்னைய நினைக்கிறானோ, சரீரத்தை விடுறானோ, அவன் எனது நிலையை அடைகிறான், சந்தேகமே இல்லை அப்படின்றார் பகவான். சந்தேகமே வேண்டான். இந்த ஸ்லோகத்தினுடைய பஜகோவிந்தத்தினுடைய வரியில பார்க்கும்போது ஒரு சமயத்துல ஆதிசங்கர் பகவத் பாதாள் சொல்றார், வியாக்கரணம்லாம் உனக்கு பயன்படாது மரண காலத்துல அப்படிங்கிறார். அப்ப நான் வியாக்கரணம்லாம் பண்ணக்கூடாதா, படிக்கக்கூடாதானா? இல்லை, தப்பா அதை அர்த்தம் பண்ணிக்க கூடாது. 4 வேதங்கள், 6 அங்கங்கள், மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் எல்லாம் படிக்கணும். அதுல ஒரு வியாக்கரணம்னு ஒன்று இருக்கு. அந்த வியாக்கரணத்தை படிச்சுட்டு எப்பவுமே சர்ச்சை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ தெரிஞ்சுட்டோம் விஷயம் அப்படின்றதுக்காக எப்பதான் சர்ச்சை பண்ணுவா சில பேர். எதை பார்த்தாலும் சந்தேகம் கேள்வி கேட்டுட்டே இருப்பா. சதா சர்வ காலமும் இந்த சர்ச்சையிலேயே ஈடுபட்டு ஆத்ம ஞானத்தை மறந்துடுறது, பகவானை ஸ்மரிக்காம இருந்துருவோம். ஏன்னா அதை படிச்ச அந்த ஒரு கர்வம். அதனால அப்படி சொல்றார் பகவத் பாதாள், படிக்கோ, அந்த படிக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஆனால் அந்த வினயம் இருக்கணும், கர்வம் இல்லாமல். அப்போது பகவத் நாமாவை ஸ்மரிக்கிறதுக்கு அந்த சமயத்தில் வந்து வியாக்கரணமெல்லாம் பயன்படாது. பகவத் நாமா தான் நம்ம காப்பாற்றும். இப்படி பகவத் நாமா கோவிந்தா நாமத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு விசேஷம் அப்படின்னா, கோ சம்ரக்ஷணையும் சேர்த்து சொல்றார் அவர். தாய் மாறி பசு. ஜாதிலாம் பார்க்கறது இல்ல. எல்லாருக்கும் அந்த பாலை கொடுக்கறது அது. எல்லா வர்ணத்தார்களும் கோரக்ஷணம் பண்ணலாம். கன்றுக்குட்டிக்கு கொடுத்துட்டு மீதி பாலை எடுத்துட்டு அந்த கோரக்ஷனை அதை வந்து புஷ்டியா வளர்க்கணும். அந்த பசுவுக்கு கிருபைக்கு பாத்திரமாகணும். அந்த கோவிந்த நாம அந்த சம்ரக்ஷணம், கோ சம்ரக்ஷணமும் கோவிந்த நாமமும் ஒண்ணு. அந்த அளவு பசுவை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தர்மம் அது. இப்படி பகவத்கீதைக்கும் பஜகோவிந்தத்துக்கும் நிறைய ஒற்றுமை பார்க்கலாம். ஆதிசங்கரர் பகவத் பாதாள் ஒரு சிறந்த ஒரு வைஷ்ணவர். அவர் அவருடைய பஜகோவிந்தத்தை வந்து நம்ம எம்.எஸ். அம்மானுடைய குரல்ல, இனிமையான குரல்ல மனது மயங்கக்கூடிய ஒரு குரல். பக்தி வெள்ளம் பாவத்தோட நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனுடைய அர்த்தத்தை அடியேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுருக்கமாக சொன்னேன்.